கள்ளக்குறிச்சி மாவட்டம் குவாகம் அருகே உள்ள கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மணக்கோலத்தில் இருந்த திருநங்கைகள் அரவான் பலியானதை தொடர்ந்து விதவை கோலம் பூண்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வினோத், இந்த திருவிழாவில் எவ்வளவு திருநங்கைகள் பங்கேற்றுள்ளார்கள்? மேலும் இந்த திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துப்பேட்டை அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற குவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான 18 நாள் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்று நிகழ்ச்சியுடன் துவங்கியது. கோவிலின் முக்கிய நிகழ்வான சுவாமி திருக்கண் திறத்தல் மற்றும் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்ச்சி நேற்று தினம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் மற்றும் வெளிநாட்டினை சேர்ந்த திருநங்கைகளும் குவாகம் கூத்தாண்டவர் கோவில் பூசாரி கையால் தாலி கட்டிக்கொண்டு பின்னர் கோவில் அருகில் கற்பூரம் ஏந்தி கூத்தாண்டவரின் பெருமைகளை பாடல்களாக பாடி கும்மி அடித்து இரவு முழுவதும் ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து காலை சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. கோயிலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பந்தலடிக்கு சென்றது. அங்கு அரவான் கலபடி நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து இரவு முழுவதும் ஆடிப்பாடி மகிழ்ந்த திருநங்கைகள் காலையில் தேரோட்டம் மற்றும் அரவான் கலபடிக்கு பிறகு தாலியை அறுத்தும் குங்குமம் அழித்தும் வளையல்களை உடைத்தும் வெள்ளப்புடவை உடுத்தி எப்பாடு வைத்து ஓலமிட்டு அழுதனர். பின்னர் தலைமொழிகி சோகத்துடன் தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். மாலையில் பந்தலடியில் பலிசோறு பறிக்கப்பட்டு காளி கோயில் அரவான் உயிர் பெறுதல் நிகழ்ச்சியும் விடையாக்கியும் தர்மர் பட்டாசுடன் 18 நாள் சித்திரை திருவிழா நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர் திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களும் அவசரத்துக்கு மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத். பயணி வேறு லிங்கேஸ்வரர் உங்க அம்மா சிவகாமி அலுவலகத்துல இருக்காங்க. பூசாரிங்க கையில ரத்த படங்கள் ஈரிமேடு மாரிமுத்து உமா உங்க ஒய்ஃப் இங்க அலுவலகத்தை வந்து வெயிட் பண்றாங்க. ஈரிமேடு மாரிமுத்து உமா இங்க அலுவலகத்துல வெயிட் பண்றாங்க. வாங்க. ஈரிமேடு மாரிமுத்து. தினேஷ் குமார் பெரும்பட்டு. மைசூர்லேருந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நேற்று கல்யாணம் ஆனோம். எங்கள் அரவனுக்கு தாலி கட்டணும், சந்தோஷமாக இருந்தோம். இப்போது தாலி அறுத்துட்டு ஒரு விதவை கோலத்தில் இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த வாழ்க்கை யாருக்குமே வரக்கூடாது. வருஷத்தில் ஒரு டைம் நம்ம ரொம்ப 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 கஷ்டப்படுறோம். அதே கஷ்டத்தோட மன கஷ்டத்தோடு போகிறோம், ஒரு நிம்மதி இல்லாமல். அரவன் இங்கே வந்து நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து தாலி கட்டி தாலி அறுப்போம். ஆனால் நல்லபடியாக நல்லாவே நடக்கும். நெக்ஸ்ட் இயர்ஸ் நான் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து தங்கத்தில் வெளியில் தாலி கட்டி தாலி அறுப்பேன்.